ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நம்ம சேனலில் வீடியோ போட்டேக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. அதனால் வீடியோ ரெகுலராக போட முடியல. ஸோ அகைன் நம்ம அதை இப்போது ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கேடிஎம் சீரிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லைக் அந்த கேடிஎம் ஷோரூமில் கேட்டு ஒரு பர்மிஷன் வாங்கி இப்போ தான் நம்மளுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. பட் ஸ்டில் இதுவுமே வாக் அரவுண்ட் ரிவ்யூ எடுக்க தான் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ரைட் ரிவ்யூ கேட்டிருக்கோம். ஸோ அதுவும் ஓகே ஆச்சுன்னா இந்த கேடிஎம் சீரிஸோடையே நம்ம ரைட் ரிவ்யூ எடுத்து நம்ம கொடுப்போம். ஸோ அதனால இப்போ இந்த கேடிஎம் சீரிஸை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோஸ் கண்டினியூஸாக போட்டே தான் இருக்க போகிறோம். அதுக்கப்புறம் அட்வென்ச்சர் சீரிஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம அட்வென்ச்சர் பைக்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து ரிவ்யூ பண்ண போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்ககிட்ட வரும். ரொம்ப லாங்காக நம்ம வீடியோ போடாததுனால நம்ம டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க நம்ம ஷோரூம் போயிட்டு நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுவோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா டியூக் 200 பார்க்க போறோம். அதுக்கு 200 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் மிஷின் இந்த 200 சிசி செக்மெண்ட்ல இருக்கிறதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைக்ஸ்ல நம்ம இந்த கேடிஎம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ இருக்க கேடிஎம் ரொம்ப ஸ்லீக்கா, ரொம்ப ஷார்ப் எட்ஜஸ் அந்த மாதிரி நம்ம நிறைய இப்போ வர கேடிஎம் ஜென் 3 வரலும் நம்ம பார்த்துட்டோம். பட் ஆனால் என்னைக்கு இருந்தாலும் இந்த ஓல்டு 200 எல்லாருக்குமே ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கும் அந்த வண்டிக்கு. வை பிகாஸ் அந்த வண்டியோட சவுண்டே ரொம்ப யூனிக்கா இருக்கும். ஸோ அட் தட் பீரியட் அட் தட் பாயிண்ட் நம்மளுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு அந்த சவுண்டு. ஸோ அதனால நம்ம அந்த வண்டியை நிறைய பேர் லைக் பண்ணோம். அந்த வண்டி சவுண்டுக்காகவே நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க. நாங்களுமே ஒரு டியூக் வச்சிருந்தோம். ஸோ யூனிக்கா இருக்கும். அந்த டக்க 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 டக்குன்னு சவுண்ட் வரும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கும் நம்மளோட டியூக் கிராஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வீட்டுக்குள்ள வரும்போதே நம்ம அம்மா தெரிஞ்சிடும், ஓகே இந்த ஆட்டோ சத்தம் கேட்குது, அதனால நம்ம பையன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய மெமரிஸை டியூக் ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஸோ டே பை டே ஜென்ரேஷன் எவால்வ் ஆக ஸோ அதோட டிசைன் இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்கா, இன்னும் கொஞ்சம் ஷார்ப் எட்ஜஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் நம்ம இப்போ 2026 டியூக் நம்ம இப்போ பார்க்க போறோம். வாக் அரவுண்ட் ரிவ்யூ ஒரு சின்ன சினிமேட்டிக் கூட நம்ம வீடியோவில் போகலாம். ஸோ கைஸ், நம்ம கிட்ட இங்க இருக்க 200 பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஆரஞ்சு கலர் நம்ம கிட்ட இருக்கு. ஃப்ரண்ட் ஹெட்லாம் பார்த்துருவோம். ஸோ ஹெட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லீக்கான டிசைன். ஸோ எல்இடி லைட்ஸோட டியர் ஆல்ரெட்னா அது வண்டி ஆன் பண்ணி காட்டுறேன். மேலே இருக்க ஸ்பீடோமீட்டருக்கும் கீழே இருக்க ஹெட்லைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் ஒன்று இருக்கு. ஸோ இதை நம்ம உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. இந்த நம்பர் பிளேட் வந்துடும். ஸோ நம்பர் பிளேட் போட்டால் அது கொஞ்சம் ஹைட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஹைட் ஆகாது. வைசர் போட்டிங்கன்னா, சின்ன வைசராக போட்டிங்கன்னா லுக்ஸ் கொஞ்சம் நல்லாவே கேரி ஆகும். யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த ஜென்ரேஷனை விட இது கொஞ்சம் திக்னஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ காஸ்ட் கட்டிங் மேட்டர்ஸ். ஸோ அதனால இந்த யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொஞ்சம் டவுன் கிட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் எலக்ட்ரானிக் ஆரஞ்ச் கலரோட லுக்ஸ் பார்த்தீங்க. ஸோ இந்த கிரே கலர் பார்த்தீங்கன்னா கிரேயோட பேட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸ்லீக்காக இருக்கு, நல்லா இருக்கு. இது கொஞ்சம் சட்டிலாக இருக்கு கலர் பார்க்கும்போது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சட்டிலாக இருக்கு. அது கொஞ்சம் பெப்பியா இருக்கவங்க அதை லைக் பண்ணுவாங்க. அதில் ஆரஞ்சு அலாய்வில்ஸ் வந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் அலாய்வில்ஸ் வரும். ஃப்ரண்ட்ல மக்கட் பார்த்தீங்கன்னா இங்கே அதில் இங்கே ஃப்ரண்ட்ல பிளாக் வந்துச்சு, இங்கே ஆரஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ டயர்ஸ் பார்த்தீங்கன்னா 110/17 கொடுத்துருக்காங்க. R17ல ஃபாலோ ஆகுது. அண்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 300 mm உங்களுக்கு டிஸ்க் ஃபாலோ ஆகுது. ஸோ இதுதான் ஃப்ரண்ட்டோட அப்பியரன்ஸ் அண்ட் ஃப்ரண்ட் லுக்ஸ் இதுதான். ஸோ வண்டியோட ஃப்ரண்ட் அப்பியரன்ஸ் இப்படி தான் இருக்கும். ரோட்ல சைட்ல உங்களுக்கு ஆரஞ்சு கலர் பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் ஆரஞ்சு டச் கொடுத்தா கொஞ்சம் அந்த இடத்த ரொம்ப அட்ராக்டிவா காட்ட முடியுமோ அந்த இடத்தெல்லாம் அந்த ஆரஞ்சு டச் கொடுத்துருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா டிஆர்ஆர் ரன் ஆகுது. ஸோ ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஹை பீம் ரோட்டிங் ரெண்டுமே வந்துடும். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது இந்த கிரே கலர்ல
ஃப்ரண்ட் ஹெட் லேம்ப் அப்பியரன்ஸ் வந்து இன்னுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. ரியர் டிஸ்க் பாத்தீங்கன்னா வந்து 230 mm ஃபாலோ ஆகுது. அண்ட் டயர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து 150/60 R17 வந்து ஃபாலோ ஆகுது. டயர் ஹக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகம் தான். ஈஸி டு கிளீன் ஆல்சோ. நம்ம கிளீன் பண்றதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த இடத்துல. ஓவரால் இதுதான் வண்டியோட சைடு அப்பியரன்ஸ். ஸோ குயிக்கா வந்து நம்ம வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் கேட்டுருவோம். ஸோ எக்ஸாஸ்ட் நோட் வந்து ரொம்ப ராவா தான் இருக்க போகுது. கியர்ல இருக்கு, கியர் எடுத்துரும். ஸோ வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த எக்ஸாஸ்ட் நோட் உங்களுக்கு எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் மோரோவர் எனக்கு வந்து பர்சனலி என்னோட அந்த பழைய டியூக் எக்ஸாஸ்ட் தான் வந்து எனக்கு பிடிக்கும். பட் ஸ்டில் இதுவுமே ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப சவுண்ட் இல்லாம ஒரு கிராஜுவலி ஒரு நீட்டான ஒரு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் தட்ஸ் ஓகே. நீங்க டிரைவ் பண்ணும்போது இந்த சவுண்ட் வந்து இன்னும் பெட்டரா இருக்கும். அண்ட் நீங்க ஹெல்மெட் போட்டு டிரைவ் பண்ணீங்கன்னா அந்த சவுண்ட் இன்னுமே உங்களுக்கு பெட்டரான ஒரு நாய்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 155 mm ஃபாலோ ஆகுது. ஸோ டேங்க் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 13.5 லிட்டர்ஸ் வந்து டேங்க் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ இங்க உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பல்ஜிடான ஒரு ஷேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. சீட்ஸுமே ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கு. லைக் இந்த இடத்துல வந்து ரைடரோட கம்ஃபர்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சீட்ஸ்ல. நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு டை சப்போர்ட்டுமே இவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் டிரைவ் போகிறதுக்கு வந்து உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து பில்லியனோட சீட் மட்டும் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அண்ட் கொஞ்சம் ஒரு அன்கம்ஃபர்ட்னஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும் லாங் டிரைவ் போகிறப்ப. பில்லியனா யாராவது வந்தாங்க அப்படின்னா வந்து. அண்ட் சிட்டிக்குள்ள யூஸ் பண்றதுக்கு இட்ஸ் ஓகே. ரொம்ப பேடா இருக்காது. இட்ஸ் ஓகே. வி குட் மேனேஜ். ஹேண்டில் பார் வந்து நல்ல கம்ஃபர்ட்டான பொசிஷன்ல கொடுத்துருக்காங்க. ஒரு நேக்டு பைக்கோட ப்ராப்பரான ஒரு ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு மேல உங்களுக்கு ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2 சைட் மிரர்ஸ் வந்துருது. அண்ட் ரப்பர்ஸுமே வந்து ரொம்ப நீட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லா கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கு. ஸோ எங்கேயுமே வந்து அந்த மேக்கிங்ல வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணல. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டா இருக்கு. பின்னாடி கேப்ரியல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்லீக்கா தான் இருக்கு. ரொம்ப பெருசு இல்லை, ரொம்ப சின்னதாகவும் இல்லை. அந்த மெயினான விஷயம் வந்து இது வண்டிக்குள்ளேயே வந்து கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த லைட்டை தாண்டி வந்து இது வெளில வரல. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயமா எனக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப எக்ஸ்ட்ராவா வெளியே வந்து ரொம்ப ஸ்போர்ட்டியரா ஆக்குறேன், ரொம்ப ஸ்லீக் ஆக்குறேன்னு சொல்லிட்டு இதை ரொம்ப பனாய் பண்ணாம விட்டாங்க. 2 இண்டிகேட்டர்ஸ் அண்ட் நீங்க நம்பர் பிளேட்டை மவுண்ட் பண்றதுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி டைல் லைட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்ல எப்படி நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ் மாதிரி எப்படி ஃப்ரண்ட்ல வந்து அந்த டைல் லைட்டோட பேட்டர்ன் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி ரியர்லயும் வந்து உங்களுக்கு அந்த டைல் லைட்டோட பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இது செயின் வந்து க்ளோஸ்டா வந்துடுது. ஸோ செயின் லூப் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டா தான் இருக்கும். ரொம்ப க்ளோஸ்டா இல்லாம அண்ட் இங்க உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க வண்டிக்கு வந்து செயின் மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயுமே உங்களுக்கு ஓப்பனா தான் இருக்கு. ஸோ அகைன் நீங்க வந்து கொஞ்சம் டஸ்ட் சேர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். பட் எந்த அளவுக்கு நீங்க டஸ்ட் சேர்ந்தாலும் நீங்க ஈஸி டு கிளீன் ரிமூவ் பண்றதுக்குமே அது ஈஸியா இருக்கும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஓப்பன் ஸ்பேஸ், இங்க ஒயர்ஸ் நிறைய ரன் ஆகுது, ரொம்ப நல்லா தெரியுது. இட் லுக்ஸ் லைக் வண்டி வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டியரா வந்து உங்களுக்கு காட்டுதுன்னு சொல்லலாம். அண்ட் இன்ஜின் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த 200 சிசிலேயே வந்து ரொம்ப ரிஃபைன்டான ரொம்ப பயங்கரமான பவர் ப்ரொடியூஸ் பண்ற இன்ஜின் பாத்தீங்கன்னா வந்து கேடிஎம் 200 சொல்லலாம். டோட்டலா 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், லிக்விட் கூல்ட் இன்ஜின். இங்க பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஃப்ரேம் ரன் ஆகுது. அண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆரஞ்சு கலர் ஃப்ரேம் ரன் ஆகுது. ஸோ இங்கிருந்து பார்க்கும்போது சைட்ல இருந்து பார்க்கும்போது ரெண்டுமே வந்து தனித்தனி டிஃபரன்ஸ் ரொம்ப கிளியரா தெரியுது. அண்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்போர்ட்டியராகவும் இருக்கு வண்டி லுக்கு. ஓவரால் நம்ம டியூக் 200ஓட வாக் அரவுண்ட் ரிவ்யூ இதுதான். மைலேஜ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும் பர் லிட்டருக்கு. இது ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2.41 வந்து ஆன் ரோட் ப்ரைஸிங் வருது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே ஆட் ஆகும் நினைக்கிறேன். எக்ஸ்டெண்ட் வாரண்டி அண்ட் இன்சூரன்ஸ் எல்லாமே ஆட் ஆகி நம்மளுக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2.41 லேக்ஸ் வந்து உங்களுக்கு ஆன் ரோடு வரும். இது எக்ஷோரூம் பார்த்தீங்கன்னா வந்து 1.97 வந்து எக்ஷோரூமாக இருக்கு. ஸோ உங்களோட நேரஸ்ட் டீலர் கிட்ட போயிட்டு நீங்கள் ஒன்று கூட உங்களோட இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் வெரி மச். நம்ம 200ஓட ஒரு வாக்கர் ஒன்று கொடுத்துருக்கோம் நான் நம்புறேன். ஸோ ஸ்டே டியூன், ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம 250ஓட சந்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு டியூக் வண்டியோட நம்ம சந்திப்போம். Until then, bye bye from V4 Talks.